அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டு, அது காம்ப்ளிகேட்டடா இருக்கப்பட்டிருந்தாலும் அவருக்காக நான் ட்ரை குழம்பு மீன் குழம்பு வித் ரொம்ப சிம்பிளாக ஆனால் வீடே மணக்க மணக்க எப்படி வைக்கிறது நான் சொல்கிறேன். எங்கள் தாத்தா சமையல்காரரு, எங்கள் அம்மா எங்கள் தாத்தா கிட்ட கற்றுக்கிட்ட ரெசிபி தான் இது. ஃபர்ஸ்ட் நல்ல நெல்லை கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே சின்ன வெங்காயம் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை பச்சை மிளகா பூண்டையும் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. ஆனியன் எல்லாமே ஒரு 50% வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு 3 தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தக்காளி சீக்கிரமாகவே சாஃப்ட் ஆகிடும். தக்காளி நல்லா வதங்கின உடனே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் வெளியிலையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் மசாலாவை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். நான் நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் திக்கா. கொஞ்ச நேரம் கொதிச்ச உடனே 1/2 கப் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் மேலே திரண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் கரண்டியில் மீன் குழம்பு ஒட்டணும், அதுதான் மீன் குழம்பு ஒரு பக்குவம். அப்படி ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம மீனை போட்டுடலாம். நான் 1/2 kg கொடுவா மீன் போட்டிருக்கேன். ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. அதுக்கு மேலே கொதிக்க விட்டு ரொம்ப சிம்பிள் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பை பாய்.